அரபு தேசமே அஞ்சிய ஒரு மனிதர். அவரது பெயரை கேட்டால் ஷைத்தான் கூட வழிமாறி ஓடுவான் என்று நபிகளாரால் வர்ணிக்கப்பட்டவர். நீதியின் மறுபெயர். வரலாற்றில் மாபெரும் வெற்றியாளர் அவர்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்தில் மிக கடுமையான எதிரியாக தன் பயணத்தை தொடங்கி பின்னாளில் அதே இஸ்லாத்தின் காவலனாக மாறிய அந்த அதிசய மனிதரின் கதையைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு முரட்டுத்தனமான வீரன் எப்படி ஒரு நீதிமானாக மாறினான்? மக்காவையே அதிர வைத்த அந்த மத மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீர வரலாற்றிற்குள் நுழைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவின் பனு அதி என்ற கிளையில் பிறந்தார். இவரது தந்தை கத்தாப் இப்னு நுஃபைல் ஒரு கடுமையான சுபாவம் கொண்டவர். சிறு வயதிலேயே உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒட்டகம் மேய்ப்பது முதல் மல்யுத்தம் வரை அனைத்து வீர கலைகளையும் கற்றுக் கொடுத்தார். மக்காவிலேயே எழுத படிக்க தெரிந்த மிக சிலரில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அவர் ஒரு சிறந்த கவிஞர், பேச்சாளர் மற்றும் வணிகர். குறிப்பாக மக்காவின் தூதுவர் என்ற அந்தஸ்து இவருக்கு இருந்தது. இரு குளங்களுக்கு இடையே சண்டை வந்தால் அதை தீர்த்து வைக்க உமர் தான் செல்வார். அவரது 6.5 அடி உயரமும் கம்பீரமான குரலும் எதிராளியை பீசவிடாமல் செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய தொடங்கிய போது அதை மிக கடுமையாக எதிர்த்தவர்களின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமானவர். எங்கள் முன்னோர்களின் மதத்தை முஹம்மது இழிவுபடுத்துகிறார், எங்கள் ஒற்றுமையை குலைக்கிறார் என்று அவர் கொதிப்படைந்தார். தன் குலத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது அவர்களை கசியடிகளால் வதைத்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவரை அடிக்க தொடங்கினால் அவர் களைப்படைந்து நிறுத்தினால் ஒழிய அடி வாங்குவோர் மீது இரக்கம் காட்டி நிறுத்த மாட்டார். அந்த அளவுக்கு இஸ்லாத்தின் மீது அவருக்கு வெறுப்பு இருந்தது. ஆனால் அந்த வெறுப்பிற்கு பின்னால் ஒரு உண்மை ஒளிந்திருந்தது. அதுதான் அவரது நேர்மை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனதில் இஸ்லாம் மெல்ல மெல்ல நுழைய தொடங்கியது. ஒரு இரவு உண்டு. ஒரு முறை நபிகளார் கஃபாவிற்கு அருகில் அல்-ஹாக்க மறுமை அத்தியாயத்தை ஓதிக் கொண்டிருந்தார்கள். மறைந்திருந்து அதை கேட்ட உமர் நிச்சயமாக இது ஒரு கவிஞனின் சொல் என்று நினைத்தார். உடனே நபிகளார் ஓதிய வசனம், இது ஒரு கவிஞனின் சொல் அல்ல, அப்படியானால் இது ஒரு ஜோசியக்காரனின் சொல் என உமர் நினைக்க அடுத்த வசனம் வந்தது, இது ஒரு ஜோசியக்காரனின் சொல்லும் அல்ல, இது அகிலத்தை படைத்தவனிடமிருந்து வந்த வேதம். உமர் அதிர்ந்து போனார். ஆனால் அவரது கர்வம் அவரை பணியடையவில்லை. எனினும் அந்த வசனங்கள் அவரது இதயத்தில் ஒரு விதையை விதைத்தன. மக்காவின் குழப்பத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவு செய்தார். முஹம்மதை கொன்றுவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று வாளை ஏந்தி கொண்டு புறப்பட்டார். வழியில் நுஐம் இப்னு அப்துல்லா என்பவரை சந்தித்தார். எங்க போகிறாய் உமரே என்று கேட்டதற்கு முஹம்மதை கொல்லப் போகிறேன் என்றார். அதற்கு நுஐம் சிரித்துவிட்டு சொன்னார், முதலில் உன் வீட்டை பாரு உமரே, உன் சகோதரி ஃபாத்திமாவும் அவரது கணவரும் இஸ்லாத்தை ஏற்று விட்டார்கள். இதை கேட்டதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கோபம் உச்சத்திற்கு சென்றது. முஹம்மதை நோக்கி சென்ற வாள் இப்போது தன் சகோதரியின் வீட்டை நோக்கி திரும்பியது. வீட்டிற்குள் நுழைந்த உமர் அங்கே குர்ஆனின் தாஹா அத்தியாயம் ஓதப்படுவதை கேட்டார். கோபத்தில் தனது சகோதரியையும் மச்சானையும் அடித்தார். சகோதரியின் முகத்தில் இரத்தம் வழிந்தது. ஆனால் அவர் உறுதியாக சொன்னார், உமரே, நீர் என்ன செய்தாலும் சரி, இஸ்லாத்தை எங்கள் இதயத்திலிருந்து பிரிக்க முடியாது. அந்த இரத்தமும் அந்த உறுதியும் உமரை நிலைக்குலைய செய்தது. நீங்கள் ஓதிய அந்த ஏட்டை எனக்கு காட்டுங்கள் என்றார். குளித்துவிட்டு வந்து அந்த வசனங்களை படித்தார். நிச்சயமாக நானே அல்லாஹ், என்னை தவிர ஒரு இறைவன் இல்லை. அந்த வரிகள் உமரின் ஆணவத்தை உடைத்தன. கண்களில் கண்ணீர் மல்க, முஹம்மது எங்கே இருக்கிறார், என்னை அவரிடம் அழைத்து செல்லுங்கள் என்று கதறினார் உமர். நபிகளார் தங்கியிருந்த வீட்டின் கதவை உமர் தட்டினார். உள்ளே இருந்த தோழர்கள் அஞ்சினர். ஆனால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கதவை திறங்கள், அவர் நல்ல எண்ணத்தில் வந்தால் வரவேற்போம், இல்லையெனில் அவரது வாளாலேயே அவர் தலையை கொய்வோம். உமர் உள்ள வந்த நபிகளாரை முன்னால் மண்டியிட்டு களிமா சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அங்கிருந்த சஹாபாக்கள் எழும்பிய தக்பீர் முழக்கம் மக்காவின் மலைகளில் எதிரொலித்தது. அன்றிலிருந்து இஸ்லாம் ஒரு ரகசிய மார்க்கமாக இருப்பதை நிறுத்திவிட்டு ஒரு பகிரங்கமான சக்தியாக மாறியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த அந்த நாள் பலவீனமான முஸ்லிம்களுக்கு பலத்தை கொடுத்தது. அவர் இஸ்லாத்தை ஏற்றதும் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா?
அல்லாஹ் ஒருவன் என்ற முழக்கத்தை கஃபாவின் முன்னால் பகிரங்கமாக செய்ததுதான். அடுத்த பகுதியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீரம் செறிந்த போர்க்கள சம்பவங்கள் மற்றும் அவர் எப்படி ஃபாரூக் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுபவர் என்று அழைக்கப்பட்டார் என்பதை பற்றியும் விரிவாக பார்ப்போம். மறக்காமல் இணைந்திருங்கள். கடந்த பகுதியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றார் என்பதை பார்த்தோம். அவர் இஸ்லாத்திற்கு வந்த அந்த நிமிடம் ஒரு தனி மனிதனின் மாற்றம் மட்டுமல்ல, அது ஒரு சகாப்தத்தின் மாற்றம். அதுவரை ரகசியமாக வீடுகளுக்குள் தொழுது கொண்டிருந்த முஸ்லிம்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இமயமலை போன்ற பலத்தை தந்தார். முகம்மதே, நான் இருப்பது சத்திய மார்க்கம் என்றால் நாம் ஏன் ஒளிந்து தொழ வேண்டும் என்று அவர் கேட்ட கேள்வி இஸ்லாமிய வரலாற்றில் பகிரங்கப்படுத்தியது. இன்று நாம் பார்க்க போவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி ஃபாரூக் என்ற பட்டத்தை பெற்றார் மற்றும் உலகமே வியந்த அவரது வீரம் தெரிந்த ஹிஜ்ரத் பயணம் எப்படி அமைந்தது என்பது பற்றித்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடன் செய்த முதல் காரியம் இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்துவதுதான். அவர் நபிகளாரிடம் சென்று, அல்லாஹ்வின் தூதரே, நாம் ஏன் மறைந்து வாழ வேண்டும்? பாருங்கள், கஃபாவிற்கு செல்வோம் என்றார். முஸ்லிம்கள் இரு அணிகளாக பிரிந்தனர். ஒரு அணிக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை தாங்கினர், மற்றொரு அணிக்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு தலைமை தாங்கினர். அவர்கள் கம்பீரமாக மக்காவின் தெருக்களில் நடந்து கஃபாவை அடைந்தனர். குறைஷிகள் அதிர்ந்து போய் நின்றார்கள். உமரின் வீரத்தையும் ஹம்சாவின் ஆவசத்தையும் கண்டு ஒருவராலும் அவர்களை தடுக்க முடியவில்லை. அன்றைய தினமே நபிகளார் அவருக்கு அல் ஃபாரூக் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுவர் என்ற பட்டத்தை வழங்கினார். மக்காவிலிருந்து மதினாவிற்கு முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் செல்ல தொடங்கிய போது அனைவரும் எதிரிகளுக்கு பயந்து ரகசியமாக சென்றனர். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி செய்யவில்லை. அவர் தனது வாளை உருவிக்கொண்டு கஃபாவை சுற்றி வந்தார். அங்கு அமர்ந்திருந்த குறைஷி தலைவர்களிடம் உரத்த குரலில் சொன்னார், மக்களே, இதோ உமர் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செல்கிறேன். தனது மனைவியை விதவையாக்க வேண்டும் என்று விரும்புபவன், தனது பிள்ளைகளை அனாதையாக்க வேண்டும் என்று விரும்புபவன் யாராவது இருந்தால் இதோ இந்த பள்ளத்தாக்கிற்கு பின்னால் வந்து என்னை தடுத்து பாருங்கள். ஆச்சரியம் என்னவென்றால், அந்த பெரும் கூட்டத்தில் ஒருவருக்கு கூட உமரை தடுத்து நிறுத்த துணிச்சல் வரவில்லை. அவர் பகிரங்கமாக தலை நிமிர்ந்து மதினாவிற்கு புறப்பட்டார். இதுதான் உமர். மதினா சென்ற பிறகு நடந்த ஒவ்வொரு போரிலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முன்னுதாரணமாக வீரனாக திகழ்ந்தார். பத்ரு போர். இந்த போரில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனது சொந்த உறவினர்களையே சத்தியத்திற்காக எதிர்கொண்டார். உறவை விட இறைவனை மேலானவன் என்பதை உலகுக்கு உணர்த்தினார். உஹது போர். முஸ்லிம்கள் இக்கட்டான சூழலில் இருந்த போது நபிகளாரை காக்க உயிரை பணைய வைத்து போரிட்ட ஒரு சிலரில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமானவர். எதிரி தலைவன் அபு சுஃபியான் முஹம்மதை கொல்லப்பட்டு விட்டார் என்று பொய் சொன்ன போது மலையிலிருந்து உரத்த குரலில் உள்ளி அல்லாஹ்வின் தூதர் உயிருடன் தான் இருக்கிறார்கள் என்று கர்ஜித்து எதிரிகளின் சதியை முறியடித்தார். வரலாற்றில் முவாபாத் உமர் என்ற ஒரு தனி அத்தியாயமே உண்டு. அதாவது, சில விஷயங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்தை சொல்வார், அதை அப்படியே உறுதிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் குர்ஆன் வசனங்களை இறக்கி வைப்பார். உதாரணத்திற்கு, மகாமு இப்ராஹிம். அல்லாஹ்வின் தூதரே, இப்ராஹிம் என்ற இடத்தை நாம் தொழுமிடமாக மாற்றக்கூடாதா என கேட்டார். உடனே அதையே கட்டளையாக கொண்டு வசனம் இறங்கியது. 2 ஃபர்தா ஹிஜாப். பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்க துறை வேண்டும் என உமர் கூறினார். அதற்கேற்ப வசனம் வந்தது. இறைவன் உமரின் நாவினால் உண்மையை ஒழிக்க செய்திருந்தான் என்பதே இதுவே சாட்சி. எந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் நபிகளார் முதலில் ஆலோசனை கேட்பது அபூபக்கர் அலி மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம்தான். அபூபக்கர் மென்மையான முடிவுகளை சொன்னால் உமர் நீதியான மற்றும் கண்டிப்பான முடிவுகளை சொல்வார். ஒருமுறை கைதிகள் தொடர்பான விவாதத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன கருத்து பின்னாளில் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது. அவர் எப்போதும் நேர்மைக்கு முன்னுரிமை கொடுத்தார். அவரது ஆலோசனைகள் இஸ்லாமிய அரசின் சட்ட திட்டங்களுக்கு அஸ்திவாரமாக அமைந்தது. நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீரமும் விவேகமும் இஸ்லாத்தை ஒரு மாபெரும் சக்தியாக மாற்றியது. ஆனால் அவரது வாழ்வின் மிகப்பெரிய சவால் நபிகளாரின் மரணத்திற்கு பிறகு அவர் நிலை தடுமாறிய அந்த தருணம் தான். அடுத்த பகுதியில் நபிகளாரின் மரண செய்தியை கேட்டு உமர் நிலை குலைந்தது ஏன், அவர் எப்படி 2ஆம் கலீஃபாவாக பொறுப்பேற்றார் மற்றும் பாரசீக ரோமானிய பேரரசுகளை அவர் எப்படி வீழ்த்தினார் என்பதை பற்றிய மிக விரிவாக பார்ப்போம். தவறாமல் இணைந்திருங்கள்.
இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு இக்கட்டான காலகட்டம். மென்மையான இதயம் கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மறைந்து விட்டார். இப்போது தலைமை பொறுப்பு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோள்களில் விழுந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக பொறுப்பேற்ற போது சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இறைவா, நான் ஒரு கடினமான குணம் கொண்டவன், என்னை மென்மையாக்கு என்பதுதான். அந்த முரட்டு வீரன் இப்போது ஒரு பேரரசின் காவலன். ஒரு புறம் வறுமை, மறுபுறம் உலக பேரரசுகளின் அச்சுறுத்தல். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஒரு 10 ஆண்டுகளில் உலக வரைபடத்தையே மாற்றினார்? வாருங்கள் அந்த மாபெரும் வெற்றிகளின் ரகசியத்தை பார்ப்போம். முன்னர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கலீஃபத்துர் ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதரின் பிரதிநிதி என்று அழைத்தனர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்த போது மக்கள் அவரை கலீஃபத்துர் ரசூலில்லாஹ், தூதரின் பிரதிநிதி என்று அழைக்க தொடங்கினர். இது மிகவும் நீளமாக இருந்ததால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு புதிய பெயரை முன்மொழிந்தார். அதுதான் அமீருல் மோமினீன், இறையச்சம் கொண்டவர்களின் தலைவர். இன்று உலகெங்கும் உள்ள முஸ்லிம் தலைவர்களுக்கு இந்த பெயர் ஒரு கௌரவமாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறும் அரசர் அல்ல, அவர் மக்களில் ஒருவராக வாழ்ந்தார். தனது சட்டைகளை தானே தைத்துக் கொண்டார், தரையில் படுத்து உறங்கினார். ஆனால் அவரது நீதி உலகையை நடுங்க செய்தது. அக்காலத்தில் பாரசீக பேரரசு ஒரு மாபெரும் வல்லரசாக இருந்தது. அவர்களை யானை படைகளை கண்டு உலகமே அஞ்சியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாவீரர் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக அனுப்பி வைத்தார். வரலாற்று சிறப்புமிக்க ஹாதிசியா போர் தொடங்கியது. பாரசீக தளபதி ருஸ்தம் தனது பெரும் படையுடன் வந்தான். 4 நாட்கள் நடந்த அந்த பயங்கர போரில் முஸ்லிம்களின் ஈமான் பாரசீகத்தின் யானை படைகளை முறியடித்தது. பாரசீகத்தின் தலைநகர் மதாயின் கைப்பற்றப்பட்டது. பல நூற்றாண்டுகளாக உலகை ஆண்ட ஒரு பேரரசு உமரின் நீதியால் வீழ்த்தப்பட்டது. மறுபுறம் ரோமானிய பேரரசு அவர்களுடன் நடந்த யர்முக் போர் உலக இராணுவ வரலாற்றில் ஒரு அதிசயம். லட்சக்கணக்கான ரோமானிய வீரர்களை வெறும் சில 1000 முஸ்லிம் வீரர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் எதிர்கொண்டனர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து போர் வியூகங்களை அனுப்பி கொண்டே இருந்தார். அந்த போரின் வெற்றி சிரிய மற்றும் பாலஸ்தீனத்தின் கதவுகளை முஸ்லிம்களுக்கு திறந்து விட்டது. ஒரு காலத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அரபியர்கள் உமரின் தலைமையின் கீழ் உலகின் 2 பெரும் வல்லரசுகளை ஒரே நேரத்தில் வீழ்த்து காட்டினார்கள். ஜெருசலம் நகர மக்கள் ஒரு நிபந்தனை விதித்தனர். உங்கள் கலீஃபா நேரில் வந்தால் மட்டுமே நாங்கள் சாவியை ஒப்படைப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து ஜெருசலம் நோக்கி புறப்பட்டார். அங்கே நடந்த ஒரு காட்சி உலகத்தையே வியக்க வைத்தது. கலீஃபா உமரும் அவரது வேலைக்காரரும் ஒரே ஒட்டகத்தை பகிர்ந்து கொண்டனர். நகருக்குள் நுழையும் போது வேலைக்காரர் ஒட்டகத்தில் இருக்க பேரரசர் உமர் ஒட்டகத்தின் கயிற்றை பிடித்துக் கொண்டு நடந்து சென்றார். இதை கண்ட கிறிஸ்தவ பாதிரியர்கள் அழுதே விட்டனர். இப்படிப்பட்ட ஒரு நீதியான தலைவரிடம் இந்த நகரம் பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறி சாவியை ஒப்படைத்தனர். அங்கே அவர் செய்த உமரிய ஒப்பந்தம் இன்று மத நல்லிணத்துக்கு சிறந்த சான்றாகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறும் போர்களை மட்டும் நடத்தவில்லை, அவர் ஒரு நவீன அரசை உருவாக்கினார். ஹிஜ்ரி கலண்டர், இஸ்லாமிய ஆண்டு கணக்கை தொடங்கினார். காவல்துறை மற்றும் நீதித்துறை தனித்தனியாக பிரிந்து ஒழுங்குபடுத்தினார். பைத்துல் மால், ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்கும் உதவித்தொகை வழங்கும் முறையை கொண்டு வந்தார். தபால் மற்றும் உளவுத்துறை, தகவல் தொடர்பை பலப்படுத்தினார். அவர் உருவாக்கிய இந்த நிர்வாக கட்டமைப்பு தான் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு இஸ்லாமிய உலக நிலையத்திற்கு காரணமாக அமைந்தது. நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி என்பது ஒரு பொற்காலம். ஆனால் ஒரு பேரரசு வளரும் போது அதற்கு எதிரிகளும் வளர்வார்கள். உலகையை வென்ற உமரை ஒரு போர்க்களத்தில் வீழ்த்த யாராலும் முடியவில்லை. ஆனால் ஒரு சதி திட்டம் மதீனாவின் அமைதியான மசீதுக்குள் தீட்டப்பட்டது. அடுத்து இறுதி பாகத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இரவு நேரத்து பணிகள், அவரது உருக்கமான நீதி மற்றும் அவர் எப்படி ஷஹீத் ஆக்கப்பட்டார் என்பதை பற்றி மிக விரிவாக பார்ப்போம். அந்த நிகழ்ச்சியான பகுதியை தவறவிடாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ரோம் மற்றும் பாரசீக பேரரசுகள் உமரின் பெயரை கேட்டாலே நடுங்கின. ஆனால் அதே உமர் மதீனாவின் தெருக்களில் ஒரு சாதாரண ஏழை போல உலா வந்தார். அவரிடம் அரண்மனைகளிலே பாதுகாவலர்கள் இல்லை. நீதியோடு ஆட்சி செய்தாய் உமரே, அதனால் தான் நீ பயமின்றி உறங்குகிறாய் என்று ஒரு ரோமானிய தூதர் இவரை கண்டு வியந்து சொன்னார். என்று நாம் பார்க்க போவது வரலாற்றில் எவரும் செய்ய துணியாத உமரின் அந்த இரவு நேரத்து பணிகள்.
தனது குடும்பத்தையும் தண்டிக்க தயங்காத அவரது அசாத்தியமான நீதி மற்றும் இஸ்லாமிய உலகையை உலுக்கிய அந்த சதி திட்டம் பற்றிதான் பாருங்கள். ஒரு மாபெரும் சகாப்தத்தின் இறுதி நாட்களுக்கு செல்வோம். உமர் அலி அன்ஹு அவர்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. இரவு நேரங்களில் மக்கள் அனைவரும் உறங்கிய பிறகு மதீனா வீதிகளில் ரகசியமாக சுற்றி வருவார். மக்களின் கஷ்டங்களை நேரில் கண்டு தீர்ப்பதே அவரது நோக்கம். ஒருமுறை ஒரு குடிசையில் குழந்தைகள் அழுது கொண்டிருப்பதை கண்டார். உள்ளே ஒரு பெண்மணி அடுப்பில் சட்டியை வைத்து ஏதோ கிண்டிக் கொண்டிருந்தார். உமர் கேட்டார், குழந்தைகள் ஏன் அழுகிறார்கள்? அந்த பெண் சொன்னார், அவர்கள் பசியால் அழுகிறார்கள். அவர்களை ஏமாற்ற சட்டியில் வெறும் தண்ணீரை ஊற்றி கள்ள போட்டு கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். இதோ அந்த உமர் எங்கள் நிலையை கவனிக்கவில்லையே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு திடுக்கிட்டார். யாரிடம் சொல்லாமல் நேராக அரசு கருவூலத்துக்கு சென்றார். ஒரு மூட்டை மாவு மற்றும் நெய்யை தனது முதுகில் ஏற்றினார். வேலைக்காரர் உதவ முன்வந்த போது, மறுமையில் என் பாவ சுமையை நீ சுமப்பாயா என்று கேட்டு தடுத்தார். அந்த குடிசைக்கு சென்று அந்த பெண்ணுக்கு உணவு சமைத்து கொடுத்து குழந்தைகள் சிரிப்பை கண்டு மகிழ்ந்து திரும்பினார். இதான் உமரின் ஆட்சி. உமரின் அகராதியில் சலுகை என்ற சொல்லே கிடையாது. ஒரு முறை அவரது மகன் அப்துல் ரஹ்மான் ஏதோ ஒரு தவறு செய்த போது ஒரு சாதாரண குடிமகனுக்கு என்ன தண்டனையோ அதே கசையடி தண்டனையை தனது மகனுக்கு வழங்கினார். ஆளுநர்கள் யாராவது தவறு செய்தாலோ அல்லது ஆடம்பரமாக வாழ்ந்தாலோ அவர்களை உடனடியாக பதவியிலிருந்து நீக்கினார். மிஸ்ரின் ஆளுநர் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன் ஒரு சாதாரணமான குடிமகனை அடித்த போது உமர் அந்த பையனை அழைத்து ஆளுநரின் மகனை திரும்பி அடிக்க சொன்னார். பிறகு சொன்னார், மக்களே, தாய்மார்கள் சுதந்திரமாக பெற்றெடுத்த மனிதர்களை நீங்கள் எப்போது முதல் அடிமைகளாக மாற்றத் தொடங்கினீர்கள்? இந்த வார்த்தை இன்று மனித உரிமைகளின் சாசனமாக திகழ்கிறது. உலகை வென்ற உமர் இறைவனுக்கு மிக அஞ்சினார். அவர் அடிக்கடி சொல்வார், யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் ஒரு ஆட்டுக்குட்டி பசியால் இருந்தால் கூட அதற்கு உமர்தான் பொறுப்பு என்று அல்லாஹ் என்னை கேட்பான். அவர் அவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாலும் தனது உணவிற்காக ஒரு சாதாரண கூலியை மட்டுமே அரச கருவூலத்திலிருந்து பெற்றார். ஒருமுறை அவரது ஆடை 12 இடங்களில் ஒட்டு போடப்பட்டிருந்தது. ஒரு சக்கரவர்த்தி கிழிந்த ஆடையுடன் உலகை ஆண்ட அதிசயம் உமர் ஒருவரால் மட்டுமே முடிந்தது. இஸ்லாத்தில் வெற்றிகளை சகித்துக் கொள்ள முடியாத எதிரிகள் உமரை வீழ்த்த சூழ்ச்சி செய்தனர். பாரசீகத்தை சேர்ந்த அபு லுக்லுக் என்ற அடிமை இதற்காக பயன்படுத்தப்பட்டார். ஹிஜ்ரி 23 துல்ஹஜ் மாதம் அதிகாலை சுபஹ் தொழுகைக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மசூதிக்கு வந்தார். அவர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி தொழுகையை தொடங்கிய போது கூட்டத்தில் பதுங்கியிருந்த அபு லுக்லுக் பாய்ந்து வந்து விஷம் தடவிய கத்தியால் உமரை 6 இடங்களில் குத்தினார். உமர் ரத்த வெள்ளத்தால் சரிந்தார். ஆனால் அந்த நிலையில் அவர் கேட்ட முதல் கேள்வி, என்னை குத்தியவன் ஒரு முஸ்லிமா என்பதுதான். இல்லை, அவன் ஒரு நெருப்பு வணங்கி என்று தெரிந்ததும் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும், ஒரு முஸ்லிமின் கையில் என் மரணம் நிகழவில்லையே என்று நிம்மதி அடைந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்த போது அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோருக்கு அருகிலேயே தானும் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அனுமதி கேட்டார். அவர் மனமுவந்து அனுமதி அளித்தார். தன் மகன் அப்துல்லாவிடம் சொன்னார், நான் இறந்த பிறகு என்னை கொண்டு செல்லுங்கள். அங்கே சென்று மீண்டும் அனுமதி கேளுங்கள். ஒருவேளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தயங்கினால் என்னை பொது மையவாடிலேயே அடக்கம் செய்து விடுங்கள். 3 நாட்களுக்கு பிறகு அந்த மாபெரும் நீதிமான் தனது 63 வயதில் இறைவன் அடி சேர்ந்தார். அவர் மறைந்த செய்தி கேட்டபோது மதீனாவை ஒரு சுனாமியில் சிக்கியது போல அதிர்ந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாருக்கு அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டார். வாழ்நாள் முழுவதும் பிரியாத அந்த மூவரும் மண்ணிலும் பிரியாமல் ஒன்றாக இணைந்தனர். நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 10 ஆண்டு கால ஆட்சி என்பது மனித வரலாற்றின் பொற்காலம். வறுமை ஒழிக்கப்பட்டது, நீதி நிலைநாட்டப்பட்டது. இஸ்லாமிய பேரரசு 3 கண்டங்களுக்கு விரிவடைந்தது. அவர் மறைந்த போது இஸ்லாமிய கோட்டையின் ஒரு கதவு உடைந்தது. அந்த கதவு மீண்டும் ஒருபோதும் மூடப்படவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வீர வரலாறு உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். உமரின் நீதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த தொடரில் கொடைவள்ளல் என்று அழைக்கப்படும் 3வது கலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நெகிழ்ச்சியான வரலாற்றை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபாத்து ஜன்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.